Welcome children. Chutti's Tale. Story படித்தோம் இல்லையா? அதனுடைய exercise நாம இப்போ செய்யலாம். Let us understand. புரிந்து கொண்டு செய்யலாம். First exercise. Draw lines to match the tail with its animal. செய்யலாமா? Animals அவற்றிற்குரிய tails ஓட match பண்ண சொல்லிருக்காங்க. செய்யலாம். Dog அதோட tail இங்க இருக்கு. Match பண்ணிக்கோங்க. Cat உடைய tail இங்க இருக்கு. Match பண்ணுங்க. அடுத்து squirrel. Squirrel-ஓட tail இதோ fluffy-ஆ இருக்கு பாருங்க. இதுதான் இங்க match பண்ணிக்கோங்க. அடுத்த exercise. Write true for T or false for F. இந்த sentence true சரியானதாக இருந்தா T ன்னு எழுதணும். இந்த sentence தவறானதாக இருந்தா false என்பதை குறிப்பதற்கு F என்று எழுத சொல்லியிருக்காங்க. எழுதலாமா? First sentence. Chutti was a tiny cat. சுட்டி சிறிய பூனையா? இல்ல, false. F எழுதிக்கோங்க. சுட்டி ஒரு squirrel. அடுத்து second one. Chutti did not like her ears. அப்படியா? ears காதுகளை தான் சுட்டிக்கு பிடிக்கலையா? இல்ல, இது false. F எழுதிக்கோங்க. சுட்டிக்கு அதனுடைய tail தான் மாத்தணும்னு தோணுச்சு. tail தான் பிடிக்கல. அடுத்த sentence. The monkey's tail was long and heavy. ஆமா, சுட்டிக்கு மங்கியோட tail மாத்தின பிறகு அது ரொம்ப நீளமாகவும் கனமாகவும் இருப்பதாக ஃபீல் பண்ணுச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ட்ரூ. T எழுதிக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ். டாக்டர் பியர் gave சுட்டி a dog's tail. டாக்டர் பியர் சுட்டிக்கு டாகோட டெய்ல பொருத்துனாங்களா? இல்ல, false. F எழுதிக்கோங்க. அடுத்து சுட்டி was finally happy with her own tail. சுட்டிக்கு திரும்பவும் தன்னுடைய பழைய டெய்லை கிடைத்த உடனே அதுக்கு ஹாப்பியா தானே இருந்தது. ஆமா, அந்த ஸ்டோரி அப்படிதான் எண்டாச்சு. இட்ஸ் ட்ரூ. T எழுதிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ். Listen, think and write. கவனிங்க, யோசித்து விடை எழுதுங்க. இங்க 4 ஆப்ஷன்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நாம கவனமாக எழுதுனா போதும். First one. Chutti met the dash to change her tail. tail சேஞ்ச் பண்றதுக்கு சுட்டி யாரை மீட் பண்ணுது? bear. இங்க எழுதிக்கோங்க. Second one. Chutti saw the tails on the எங்க wall இருந்ததை பார்த்தது. wall. இதுதான் கரெக்ட் வேர்ட். tails எல்லாம் சுவரில் இருந்ததிலிருந்து தானே சுட்டி செலக்ட் பண்ணுது. ஓகே, wall தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. the cat has a dash tail. catோட tail எப்படி இருந்தது? striped. இதுதான் கரெக்ட் ஆன்சர். கோடுகள் உடையதாக இருந்தது. எழுதிக்கோங்க. அடுத்தது. the dash chased சுட்டி around the tree. யாரு சேஸ் பண்ணி சுட்டியை கேட்ச் பண்றதுக்கு ஓடுனாங்க பின்னாடியே? டாக். கேட்டோட டெய்ல பார்த்துட்டு டாக் தான் சுட்டி பின்னாடியே சேஸ் பண்ணுச்சு. இங்க டாக்னு எழுதிக்கோங்க. அடுத்தது. do you like yourself? உங்களுக்கு உங்களை நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே பிடிக்குமா? எஸ். காடோட கிஃப்ட் என்னவோ அதை அப்படியே நாம அங்கீகரிக்கணும். சோ எஸ்னே நாம எழுதிக்கலாம். நமக்கு நம்மை ரொம்ப பிடிக்கும். எந்த பார்ட்டுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சோ எஸ்ன்னு எழுதிக்கலாம். புரிந்து கொண்டு எக்ஸசைஸ் செய்து அதை படிச்சுக்கோங்க. Thank you children.